சிவாய நமக. திருச்சிற்றம்பலம். ரகர நம பார்வதி பதையே. ரகர மகாதேவ. ஐங்கரன் துதி. ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்தி நிலம்பிரை போலுயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. குரு வணக்கம். தந்தை தாயாவானும் சார்கதியும் காவானும் அந்தமிலா இன்ப நமக்காவானும் எந்த முயற்தானாகுவானும் சரணாகுவானும் அருள் கோணாகுவானும் குரு. குருவர்களால் திருவர்களால் சிந்திப்ப அரிய பொருளாகிய சிவபெருமானின் திருவடியில் ஒன்று நின்று அகத்தே நின்ற குருவர்கள் நமக்கு துணை செய்ய அன்பு மீதூர பெறுதற்கு அரிய பொருளாம் சிவத்தை சிந்திக்குமாறு இன்றைய நாள் நமக்கு கைகூட்டியது. இன்றைய சிந்தனை பகுதி அண்ணா அபிஷேகம். இந்த அண்ணா அபிஷேகம் இதை பத்தி நம்ம வழக்கமா திருமந்திரம் சிந்திப்போம். இப்ப இன்னைக்கு அண்ணா அபிஷேகத்தை பத்தி சிந்திக்கிறோம். இந்த அண்ணா அபிஷேகங்கிறதுல பொதுவாக நம்ம இந்த வார்த்தையை பிரித்து பார்த்தோம்னா அன்னம் அபிஷேகம். சாமிக்கு அபிஷேகம் ஆயிடுச்சான்னா நீராட்டுதல் நடந்துச்சான்னு இந்த மாதிரிதான் நம்ம சிந்தனை செய்வோம். இதுல அன்ன அபிஷேகம் அப்படின்னா அன்னத்தால் சொரிந்து ஆட்டுதல் அப்படின்னு நம்ம இங்க பொருள் கொள்ளலாம். இன்றைய சுருங்கிய உலகில் எந்த விஷயமா இருந்தாலும் இன்னைக்கு உலகத்துல பார்த்தாக்கா இந்த கதை வளங்கள் இது எல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா எல்லாமே இன்னைக்கு இந்த செயலிகள் மூலமாக பல்வேறு விதமா நம்ம தெரிஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறோம். இருந்தாலும் நல்ல விஷயங்களை திரும்ப திரும்ப கேட்கிற ஒரு ஆர்வம் ஏற்படும். வருஷம் வருஷம் வரக்கூடிய நிகழ்ச்சி தான். ஆனாலும் அந்த விஷயத்தை திரும்ப சிந்திக்கிறோம். திருவாசகம் எப்படி தொடர்ந்து பாடுறோமோ அந்த மாதிரி நல்ல விஷயத்தை சிந்திக்கும் போது ஒரு ஆனந்தம் ஏற்படும். அப்ப இந்த செவி இந்த நிறைந்த விஷயத்தை கேட்கறதுக்கு பெரிய குடுப்பனை செஞ்சிருக்கணும் அப்படிங்கறது நம்ம இங்க சிந்தனையில கொண்டுட்டு வச்சுக்குவோம். இப்ப நாம இந்த அன்னாபிஷேகத்தை பத்தி சிந்திக்கும் போது இந்த அபிஷேகம் ஏன் செய்யப்படுது, இதனுடைய நோக்கம், இந்த அபிஷேகத்தின் நோக்கம் என்ன அப்படிங்கறதெல்லாம் இங்க நம்ம சிந்திக்க போறோம். இதுக்கு ஒரு கதை சொல்றாங்க. தட்ச பிரஜாபதிக்கு ஏற்பட்ட பிள்ளைகள்ல 27 குழந்தைங்களை அவரோட பெண் மகள்கள்ல 27 பேர் அஸ்வினி முதலா ரேவதி வரைக்கும் 27 பேரையும் சந்திரனுக்கு திருமணம் முடிச்சு வச்சாராம். அந்த சந்திரன் இந்த ரோகிணி கிட்ட ரொம்ப அன்பா இருந்தாரு. மற்ற பிள்ளைங்க மேல அன்பா இல்லை. அவங்க சொல்லப்படுற கதை, அந்த புராண கதை. இது என்ன பண்ணுது அப்படின்னாக்க எல்லாரிடமும் ஒரே மாதிரி அன்பு இல்லைங்கிறதுனால அவருடைய தட்ச பிரஜாபதி பிரம்மாவுடைய அந்த வழித்தோன்றல் அவரு இந்த சந்திரனை சபித்து விட்டதாகவும் அதனால சந்திரன் தன் ஒளியை மெல்ல மெல்ல இழந்து தன் ஒளி குன்றியவரா போயிட்டார் அப்படின்னு சொல்லப்படுது. இப்படி ஒளி குன்றிய அந்த சந்திரனானவர் சிவபெருமானை பூசித்து இறைவனுடைய கருணையினால் மீண்டும் தான் இழந்த அந்த பொலிவை பெற்ற நாள் எந்த நாள் அப்படின்னு பார்த்தாக்கா இந்த ஐப்பசி மாதம் பௌர்ணமி தினத்தன்று அவர் பெற்றதா சொல்றாங்க. இது நமக்கு அந்த புராண கதைகள் மூலமாக நம்ம அறிந்து கொண்டது. இதுல தட்சனோ அல்ல சந்திரனோ இவர்கள்லாம் யார் அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும். இவங்கெல்லாம் தவமுடையவர்களாக இருக்கிறாங்க. அந்த தவத்தின் பயன் தேவர்களாகவோ
இல்ல பிரம்மகுமாரரா, பிரம்மாவுக்கு மகனா, இந்த மாதிரிலாம் பிறக்கிறாங்க. இப்போ மகனா பேரெல்லாம் இந்த வர்க்காவளியில பிறக்கிறாங்க. இது எப்படின்னா தவமுடையாருக்கே தவம் வாய்த்து, ஒரு தவம் ஏற்கனவே இருக்கிறவங்களுக்கு தான் அந்த அடுத்த பிறவிலையும் அந்த தவசீலர்களாக ஆக முடியும். அந்த மாதிரி இவங்க தன்னுடைய தவத்தின் பலனாக சில புண்ணியாதிகளை பெற்று தேவர்கள் அந்த மாதிரி பிறப்பெய்கிறாங்க. இவர்கள் எல்லாருமே ஆன்ம வர்க்கம். தட்சன் தன்னுடைய தவப்பலத்தின் வலிமையினால் ஒரு சாபம் கொடுத்தார். அப்படின்னா அந்த சாபம் வந்து சிவபெருமானிடமிருந்து பெற்ற தவத்தின் வலிமையினால் அவர் வருது. அதே மாதிரி இவர் வந்து தன்னுடைய தவபல அழகை இழந்துட்டாரு. திரும்பி சிவபெருமான வழிபாடு செய்து அதை போக்கிக் கொள்ள முடியுதுன்னாக்க இந்த ஆன்மாவுக்கு பரம்பொருளுடைய கருணை இருக்கிறதுனால மீண்டும் இவருக்கு வந்து இந்த திருவருளால் அந்த அழகு கிடைச்சது. அப்ப இந்த அருள் எல்லாம் நமக்கு எங்க இருந்து கிடைக்குது அப்படின்னு ஒரு கேள்வியை நம்ம கொண்டுட்டு போகும்போது, எல்லாம் இறைவனுடைய திருவடி ஞானத்தினால்தான் ஏற்படுது. அந்த திருவடியை தொழ வேண்டுங்கிற அந்த அடிப்படை அறிவு, அந்த அடிப்படை அறிவு இல்லைன்னாக்க அவங்க அப்படி தொழ முடியாது. கோளில் பொறியில் குணமிலவே என் குணத்தான் தாளை வணங்காதல், நமக்கும் அதான் சொல்லியிருக்காங்க திருவள்ளுவர். அது தேவர்களாகிய அந்த தேவ உடம்பு, சூட்சும உடம்பு உள்ளவர்களாக, ஒளியுடம்பு உள்ளவர்களாக இருந்தாலும் சரி, எல்லாரா இருந்தாலும் தனக்கு ஏற்பட்ட குற்றங்களை நீக்கிக் கொள்வதற்கு இறைவனுடைய வழிபாடு அவசியம். இதுல அவரு சந்திரன் வந்து இந்த நாள்ல ஒரு வழிபாடு பண்றாரு. இந்த வழிபாட்டின் பயனாக அவர் மீண்டும் அந்த சுந்தர வதனத்தை பெறுகிறார் அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் எப்படி அந்த ஒளியை பெற்றார்னா சூரியனிடமிருந்து பெற்றார்னு வரும். இந்த சூரியன் யார் அப்படின்னா அந்த கணத்தில் வரக்கூடிய சூரியன் ஒரு பகுதி. நவகிரகத்துல வருவார் அவர். நவகிரக தேவதையில ஒரு சூரியன் வருவார். அந்த சூரியனுக்கு ஒளி எப்படி வருது அப்படின்னாக்க அது பரம்பொருள் அவருடைய இருதயத்தில் இருந்து அந்த ஒளியை வெளிப்படுத்துகிறார். இதை கொண்டு இந்த நவகிரகங்கள்லாம் ஒளியை பெறுகின்றன அப்படிங்கிறது இங்க சொல்லப்படுது. அதனாலதான் இந்த சிவ பூஜையில கூட சிவசூரிய பூஜை ரொம்ப முக்கியமானதாக இருக்கும். அந்த மனதுல உள்ளத்துல வந்து சிவனை இருத்தி குற்றம் இல்லாமல் இந்த சிவ பூஜையை செய்வதற்கு அருள் ஒளியை எங்களுக்கு வழங்குங்கள்னு இவங்கெல்லாம் கேட்பான், அடியார்கள் கேட்பாங்க. இங்க வந்து மனம் தடுமாறுறதுனால நாம வழிபாடு செய்ய முடியாம போயிடுது. அப்ப மனம் தடுமாறாம வழிபாடு செய்யறதுக்கு இந்த மனோரதம் சரியான பாதையில் செல்வதற்கு சூரியனை வழிபாடு பண்றோம். அன்னாபிஷேகம்னு தலைப்பை வச்சுக்கிட்டு நம்ம இதெல்லாம் ஏன் சிந்திக்கிறோம் அப்படின்னாக்க இது உபச்செய்திகளாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இருக்கு. அப்ப எந்த ஆன்மாவாக இருந்தாலும் பரம்பொருளுடைய கருணையினால்தான் அவர்களுடைய பலத்தை பெறுகிறார்கள். நாமளும் அப்படித்தான். என்னென்று கொன்றார்க்கும் உண்டாம் இவ்வில்லை செய் நன்றி கொன்ற மகற்குன்னாங்க. அப்ப அந்த நன்றி, இந்த நன்றி என்ன செய்யுது அப்படின்னாக்க அந்த வழிபாட்டை அவருக்கு செய்யுது. இப்ப இந்த கதை மூலியமா நாம தெரிஞ்சுக்கிட்ட கருத்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த சந்திரன் நன்றி விசுவாசத்தினால் இழந்த தன்னுடைய அந்த தேஜஸை மீண்டும் பெறுகிறார். அப்ப யாரோ நம்ம அவரை சபிச்சா கூட, அவர் மாமனார் சபிச்சதாக அந்த கதை பிரகாரம் வச்சுட்டா கூட, இழந்ததை பெறுவதற்கான இடமாக நமக்கு சிவ பெருமானுடைய திருவடி நமக்கு துணை செய்கிறது அப்படிங்கிறத நம்ம தெளிவுபடுத்திக்கணும். இந்த இறைவனை வழிபாடு செய்யறதுக்கு நமக்கு 2 அவசியமான உதவி தேவைப்படுது. ஒண்ணு நன்றி மறவாமை, இன்னொன்னு எவ்வுயிர்க்கும் தீங்கு செய்யாமை. இந்த தீங்கு வந்து மனம், உடல், வாக்கு, இந்த 3 நாள் நம்ம செய்வோம். கொண்ட கொள்கையில இருந்து ஒரு தவறினாலோ அதுக்கு கூட அந்த குற்றத்துக்கான தண்டனைகள் விதிக்கப்படுது. இப்ப இந்த கருவி கர்ணாதிகளால் செய்யப்படுகிற அந்த குற்றங்கள்
செய்யாம இருக்கிறதுக்கு எப்படின்னாக்க, குற்றமில்லாத வழியில உள்ளிருந்து இறைவன் உணர்த்தியபடி வாழ தெரியும். ஒரு சங்கல்பம் எடுத்துட்டா அது பத்தி நடக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அதனால பெற்ற பிறவியை தந்த பேணி காத்து நம்மை உற்ற திருவடி அருளும் திறமுடையார் அன்னம் கையளவி ஊட்டும் சிறுபிள்ளை போல அன்பு பூஜை அளமந்து. அப்ப சிவபெருமானுக்கு நம்ம ஒரு அன்னாபிஷேகம் பண்றோம் அப்படின்னாக்க, அதுல இருந்து நம்ம கற்றுக்கொண்டது என்ன அப்படிங்கிறதையும் பார்க்கணும். ஒரு சின்ன குழந்தை தான் கையில கொஞ்சோண்டு சாப்பாடு எடுத்து தாய்க்கு ஊட்டுற மாதிரிதான் இந்த அன்னாபிஷேகமோ எந்த அபிஷேகமா இருந்தாலும் எந்த இறை வழிபாடுமே அப்படித்தான். வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தார்க்கு யான்றும் எழும்ப இல்லை. நம்மளால அவருக்கு ஆக போற காரியம் ஒண்ணும் இல்லை. ஆனா நாம் அன்பின் மிகுதியினாலும் குழந்தை உள்ளத்தோட அவருக்கு வழிபாட்டை நம்ம செய்யறோம். அவரை வேண்டி நம்முடைய குறைகளை எல்லாம் நீக்கிக் கொள்கிறோம் அப்படிங்கிறது நாம சிந்திக்கத்தக்கது. இப்ப சந்திரன் அந்த நாள் பண்ணாரு அப்படின்னாக்க, வழிபாடு பண்ணி அந்த பலன் அடைஞ்சதுக்காக அன்னாபிஷேகம் பண்ணார் அப்படின்னு நம்ம சிந்திக்கிறோம். இப்ப சந்திரன் மட்டும்தான் பண்ணி அந்த மாதிரி வழிபாடு பண்ணிருக்கா, நமக்கு தெரியும் எத்தனையோ பறவைகள், பூச்சிகள், எறும்பு கூட வழிபாடு பண்ணு. திரையெறும்பூர்ல ஏனம் பன்றி வழிபாடு பண்ணியிருக்கு, யானை வழிபாடு பண்ணியிருக்கு, சிலந்தி வழிபாடு பண்ணியிருக்கு. இத்தனை உயிர்கள் அந்த அறிவு உடையது, இந்த இறை ஞானமாகிய அறிவு உடையவர்கள் அவர் வழிபாடு பண்றாங்க. அறிவுடையார் ஆவது அறிவார். ஆகக்கூடிய பொருள் சிவபெருமான் திருவடி. அதை தெரிஞ்சதுனால அவங்க வழிபாடு பண்ணாங்க. அறிவிலார் அக்தறியலார். இந்த பரந்த உலகத்துல திருவள்ளுவர் சொல்லுவாரு, சில பேர் மட்டும் கலங்காம இருக்கிறாங்களே, பல பேர் கலக்கத்தோட இருக்கிறாங்களே, இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டா, இந்த சில பேர் மட்டும் இந்த கலக்கத்திற்கு காரணமானது என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டாங்க. இப்ப மனம் சலனம் ஏற்படாமல் இருப்பதற்காக வழி அவங்க தெரிஞ்சு வச்சிருக்காங்க. இந்த ஞானியர்கள் அதை ரொம்ப தெளிவா தெரிஞ்சிருக்கிறாங்க. என்ன அந்த வழி அப்படின்னு கேட்டோம்னாக்க, மெய்ப்பொருளையும் பொய்ப்பொருளையும் தெரிஞ்சுக்கிறது, நித்திய அனித்தியங்களை பத்தி தெளிவடைகிறது. ஆனால் மற்ற பரிபூர்ணத்தை அடையக்கூடிய அந்த ஞானத்தை தவிர மற்ற பொருளை கூட நம்ம இறைவன்கிட்ட கேட்டா இறைவன் அருள் செய்யறாருங்கிறத உணர்த்துறதுக்குது. இப்ப ஒவ்வொரு மாசத்துலயும் இவங்க சிவபெருமான வழிபாடு பண்ணி அடைஞ்சாங்க அப்படிங்கிற ஒரு கருத்து கூட நம்ம கிட்ட இருக்கு. அது எப்படி அப்படின்னா, உமாதேவி சிவபெருமான வழிபாடு செய்து அடைந்த மாதம் சித்திரை மாதம்னு சொல்றாங்க. சூரியன் இறைவனை வழிபாடு பண்ணி அந்த இறை அனுபூதியை பெற்றது வைகாசி மாசமும். சந்திரனை போலவே இவங்களாம் பாருங்க வழிபாடு பண்ணி பல நன்மைகள் அடைந்திருக்கலாம். ஆனி மாசம் ஈசானனும், ஆடி மாசம் முருக கடவுளும், ஆவணி மாசம் சந்திரனும். பாருங்க, ஆவணி மாசம் வழிபாடு பண்ணியிருக்காரு. அதனுடைய பலனை ஐப்பசியில் நன்மையை பெற்று அவர் வழிபாடு பண்ணிருக்காரு. எத்தனை காலங்கள் பண்ணியிருந்தாலும் அந்த ஆவணி அவருக்கு உண்டானதை சந்திரனுக்கு சொல்லப்படுது. புரட்டாசியில ஆதிசேஷன், ஐப்பசியில இந்திரன், கார்த்திகையில சரஸ்வதி, மார்கழியில லட்சுமி, தையில ரிஷபதேவர். இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் அந்தந்த காலகட்டங்கள்ல அந்த இறைவனை வழிபாடு பண்றாங்க. வழிபாடு பண்ணும்போது இறைவன் அளப்பரிய நன்மைகளை செய்யறார் உயிர்களை. அது இப்படிதான் அப்படின்னு சொல்ல முடியாது. அந்த ஞானியர்கள் அந்த வீடு பேரை கூட கேட்கறது இல்லை. ஏன்னா இறைவனுக்கு எல்லாமே தெரியும், யாருக்கு எதை தரணும் அப்படிங்கிறதெல்லாம் தெரியும். இப்ப நாம இந்த உலகத்துல வாழும்போது நம்ம இந்த இறைவனுடைய திருவருளை பெறுவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிறத நாம சிந்திக்கணும். இறைவனை பற்றிய ஞானத்தை நாம உண்டு பண்ணிக்கணும். அவரு சிவஞானம் நம்மள திருவடி ஞானம் சிவமாக்கும்னு திருமந்திரத்துல சாமி சொல்லுவார். அப்ப திருவடி ஞானம் சிவமாக்குவது எப்படி ஆக்குது?
சிவலோகத்தில் கொண்டு சேர்க்கக்கூடியது. சிவன திருவடி ஞானம் சிவலோகம் சேர்க்கும், திருவடி ஞானம் சிறை மலம் மீட்டு நம்மளுடைய கட்டு அதிலிருந்து நம்மை காப்பாற்றும், திருவடி ஞானத்தின் முத்தி சித்தியே அப்படின்னு சொன்னாங்க. அப்ப சிந்தனையில சிவனத்தை வச்சுக்கணும். இமைப்பொழுதும் மின்னஞ்சல் நீங்காதான் தாழ்வாள்கன்னு மாணிக்கவாசக சுவாமி சொன்னார். இப்ப அவர் அதுல அழிஞ்சு இருந்ததுனால அடைஞ்சார். அப்ப நாம இந்த உலக வாழ்க்கையில இருக்கிறோமே, நாம எப்படி அப்படி மாணிக்கவாசகம் எதை செஞ்சாலும் இறைவன் பெயரால் செய்வது, தெரிஞ்சு செய்யணும். இறைவன் தான் எல்லாமே அப்படிங்கிற அந்த அந்த அப்பப்ப அதை தொட்டுக்கிட்டே இருக்குது. பேசும் பொருளுக்கு இலக்கிதமா பேச்சிருந்த மாசில் மணியின் மணிவார்த்தை பேசி பெருந்துரையே என்று பிறப்பறுத்தேன் நல்ல மருந்தின் அடியன் மனத்தே வைத்து அப்படின்னு சாமி சொல்றார். அப்ப அந்த இறைவனை நம்ம உள்ளத்துல சிந்திக்கணும். இதுக்கு இறைவனை அடையிறதுக்கு ரொம்ப முக்கியமானது அப்படின்னு பார்த்தோம்னாக்க அந்த அறவாழ்வு. சாமிக்கே அறவாளி அந்தனன்னு சொல்லுவாங்க. அறவாளி அந்தன் தாள் சேர்ந்தார் அல்லாது பிறவாளி நீந்தல இருக்கு. இந்த பிறவி கடலை கடப்பது கடினமாயிடும் அப்படின்னாங்க. ஆனா நாம் என்ன பண்றோம் அப்படின்னா, இறைவனை பற்றிய சிந்தனையிலிருந்து கொஞ்சம் தவறி இருக்கிறதுனாலதான் நாம கொஞ்சம் தடுமாறுறோம். இந்த அன்னாபிஷேகம் என்ன பலனை கொடுக்கும் அப்படிங்கறத ஒரு சிம்பிளா இவ்வளவுதான் அங்க சொல்லப்பட்டிருக்கு. எல்லாருமே ஐப்பசி மாசம் அன்னாபிஷேகம் பண்றாங்க. காலையில இன்னைக்கு 9 மணிக்கு அந்த அன்னத்தால அபிஷேகம் பண்ணி அதெல்லாம் சாமி முழுக்கையா மூடிட்டு மதிய நேரத்துல அவருக்கு அந்த தீப தூபங்களை எல்லாம் காட்டி இரவு அதை கொண்டு போய் ஒரு நீர்நிலைகள்ல கலைக்கிறாங்க. இப்ப நாம செய்ய வேண்டியது என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கும். இறைவனை பற்றி சிந்தனையை தெரிவித்து வைத்துக் கொள்ள வேண்டும். ஆனா நம்ம இறை சிந்தனை வரமாட்டேங்குது. பாசம் தான் நம்ம கிட்ட வருது. வைத்த நிதி பெண்டில் மக்கள் குலம் கல்வி என்னும் பித்த உலகில் பிறப்போடு இறப்பு என்னும் சித்த விகாரம் இதெல்லாம் நம்ம கிட்ட இருக்கு. இந்த கலக்கம் தெளிந்தால்தான் நாம் இறைவனுடைய திருவடியை சிந்திக்க முடியும். அப்போ இறைவன் மேல இருக்கிற அன்பினால் நம்ம சிவபெருமானை என்ன பண்ணுவோம், அபிஷேகம் பண்றோம். அன்னாபிஷேகம் மாதிரி அவரு அன்னத்தால் அபிஷேகம் பண்ண மாதிரி தினமும் நித்தமும் அபிஷேகம் செய்யறாங்க சிவனடியாவில். இதுல நடராஜர் உருவமேனி அவருக்கு வருஷத்துல ஒரு 6 முறை அபிஷேகம் பண்றாங்க. சிவலிங்கத்தை சிவபூஜை செய்யக்கூடிய சிவனடியார்கள் நித்தில எங்க போனாலும் கொண்டுட்டு போய் பூஜை பண்றாங்க, அபிஷேகம் பண்றாங்க. சிவபெருமான் அபிஷேக பிரியர் அப்படின்னாங்க. அப்ப அபிஷேகம் மட்டும்தான் பிரியமானவரா அப்படின்னாக்க பாட்டு, அவரை பாடுனா அவருக்கு பிடிக்கும். நல்ல பாடலுக்கு அவர் விரும்பி கேட்கக்கூடியவரா இருப்பாரு. அன்பு செய்து பூஜை செய்பவர்கள் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். மற்ற கடவுள்கள் கூட ஒவ்வொன்றும் அவங்களுக்கு ஒன்னொன்னு பிடிச்சதா சொல்லுவாங்க. இப்ப சிவபெருமானுக்கு அபிஷேக பிரியர்னு சொல்லிட்டா திருமாலுக்குன்னா அலங்கார பிரியர். காலையில இருந்துச்சா சூரிய நமஸ்காரம் பண்ணு அப்படின்னு சொல்றாங்க. சூரிய தரிசனமும் சூரிய நமஸ்காரமும் அவரு நமஸ்கார பிரியரா. விநாயகர் அகண்ட பெரிய வயிற்றை உடையவர், அதனால அவர் நிவேதன பிரியர், இப்படி எல்லாம் சொல்றாங்க. அன்னாபிஷேகம் இன்றைக்கு நடந்திருக்குது. இப்ப இந்த அன்னாபிஷேகத்தை அன்னைக்கு நம்ம என்னென்னலாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த உலகத்தில் வாழக்கூடிய உயிர்களுக்கு எது வேணும் அப்படின்னாக்க பசி ரொம்ப மோசமானது. இந்த பசிப்பினியிலிருந்து இந்த உயிர்கள் எல்லாம் தப்பித்து கொள்ள வேண்டும். அதுக்கு நம்ம என்ன செய்யணும்னாக்க மற்ற உயிர்களையும் தன்னுயிர் போல சிந்தித்து அடிப்படையான ஒரு சில தொடர்புகளெல்லாம் நம்ம அந்த உயிர்களுக்கு நம்ம செய்யணும். இதுல வள்ளலார் சாமி அதை கடைபிடிச்சார். பல குற்றங்கள் நம்ம கிட்ட இருந்துச்சுன்னா கூட அந்த குற்றங்களை போக்கிக் கொள்வதற்கான வழி என்ன அப்படின்னு பார்த்தாக்க, பசித்தவர் முகம்பார், அவங்களுக்கு அமுது கொடுக்கணும் அப்படிங்கிறத சாமி சொன்னாரு. சொன்னதோட மட்டும் இல்ல, செஞ்சு காட்டினாரு. அவர் ஏத்தி வச்ச விளக்கு அந்த அடுப்பு இன்னைக்கு வரைக்கும் இருந்து பெருங்கருணை செஞ்சுட்டு இருக்குது. பல பேருடைய பசியை தீக்குது. இப்ப இந்த அன்னாபிஷேக காலத்தில் நாம் என்னென்னலாம் சிந்திக்கிறோம், என்னென்னலாம் செய்யணும் அப்ப அப்படிங்கறதெல்லாம் நம்ம சிந்திக்கிறதுக்கு தான் இன்னைக்கு இந்த காலத்தை நம்ம ஒதுக்கிறோம். அறம் எனப்படுவது யாதென்று கேட்பின் மறவாது இது கேள். வாழ்க்கையில அறத்தை கடைபிடி, அறம் பொருள் இன்பம் வீடுன்னாங்க. அப்ப அறம் எது அப்படின்னு சொன்னாக்க அதை பத்தி நிறைய சொல்லப்பட்டிருக்குது. 32 பணியரங்கள் சொல்லப்பட்டிருந்தாலும் மணிமேகலையில ஒரு வார்த்தை சொல்லுவாங்க,
மண்ணுயிர்க்கெல்லாம் உண்டியும் உடையும் உறையுளும் அல்லாது கண்டதில்னு சொல்லிச்சு. அப்ப அடிப்படை தேவைகள் இந்த உயிர்களுக்கு கிடைக்கும். இப்ப கொஞ்சம் செல்வ வல்லமையுடையவர்கள் இந்த உயிர்களுக்கு அந்த பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை. அப்ப கொடுத்து சாப்பிடணும். அதான் கோயில்ல நாம ஒரு சாப்பாடு சாப்பிட்டோம்னா அது சாதம்னு சொல்றோம். அதே உணவு கோயிலுக்கு போயிடுச்சுனாக்கா இறைவனுக்கு படைச்சா அது என்னன்னு சொல்றோம்? பிரசாதம். இந்த அன்னாபிஷேகம் பண்ண பிறகு அந்த அன்னத்தையும் கொண்டு போய் நீர்நிலைகள்ல கரைக்கிறாங்க. அதுக்கு இருக்கக்கூடிய சிற்றுயிர்கள் எல்லாம் சாப்பிடுது. இது நமக்கு எதை காட்டுது? இந்த அன்னாபிஷேக காலத்துல இந்த சிற்றுயிர்கள் கரைச்சதை சாப்பிடுறது. அன்னைக்கு போனாக்க எல்லாருக்கும் அந்த அன்னாபிஷேகத்துடைய பூஜை முடிவுல சாப்பாடு எல்லாம் வயிறார கொடுக்குறாங்க. எல்லா ஆலயத்திலுமே அமுது கொடுக்கணும், பிரசாதம் கொடுக்கணும் அப்படின்னு ஒரு சொல்றாங்க. அது என்ன பிரசாதம் அப்படின்னா, சாதம் மதுவா சாப்பிட்றோம். அது வடமொழியா இருக்கலாம். இந்த சோறு நமக்கு குற்றமற்றதாக மாறுவதற்கான வழி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஏன்னா அதுக்கு ஒரு உயிர் தன்மை உண்டு. அதை நம்ம இடிச்சு புடைச்சி பல்வேறு விலையா மாத்தி அரிசியாக மாத்தி சாப்பிட்றோம். அப்ப அது குற்றமான பார்த்தாக்கா இந்த ஓருயிர் பொருளா இருக்கக்கூடிய அந்த உணவுக்கு இறைவன் நமக்கு வகுத்து கொடுத்திருக்காரு. அது மாதிரி நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கோம். இதை இறைவனுக்கு படைத்து விட்டோமானால் அதனுடைய குற்றங்கள் எல்லாம் நீங்கி போகும். அதனால அது பிரசாதம், குற்றங்கள் நீங்கிய உணவு அப்படின்னு சொன்னாங்க. அதனால சாப்பிட்றதுக்கு முன்னால அந்த இறைவனுடைய திருவடிக்கு அந்த உணவை நாம சமர்ப்பித்து அந்த உணவை உண்ணணும். இப்ப நம்ம அன்னாபிஷேகம் பார்த்தா அந்த அன்னத்தை அபிஷேகம் பண்ணாங்க. இந்த ஒரு கதையை வச்சு இந்த மட்டுமே நம்ம சிந்திப்பது அல்ல. அன்னத்தின் சிறப்பை அளவிட முடியாததாக சொல்வதற்கு அரிதானதா இருக்கு. எத்தனையோ தான தர்மங்கள்லாம் சொல்றாங்க. பூதானம், சொர்ண தானம், எத்தனையோ தானங்கள். ஆனா இருக்கிறதுலே சிறந்த தானங்கள் அப்படின்னு சொன்னும் போது கொஞ்சம் முதன்மையானதாக கருதப்படுவது இந்த அன்னதானம். ஏன்னா மற்ற தானங்கள் எல்லாம் தங்க காசே ஒருத்தர் கொடுத்துருந்தா கூட வாங்கிட்டு இன்னொரு வருஷம் கேள்விப்பாங்க. ஆனா பசித்தவர் அந்த வேலை போய் நல்லா வயிறார ஒரு இடத்துல உட்காந்து சாப்பிட்டா அடுத்து இன்னும் கொஞ்சம் வச்சுக்கங்கன்னா கூட வேணாம் போதும். அப்ப இந்த போதும் அப்படிங்கக்கூடிய வார்த்தையும் அந்த நிறைவையும் கொடுக்கக்கூடியது இந்த அன்னதானம் அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்தது இன்னொன்னு கீதையில சாமி சொல்லுவாரு, ஒருத்தர் பொருளை ஈற்றார், பொருள்னால கொண்டு உணவுப் பொருள்களை வாங்குறாரு, எல்லாம் பண்றாரு. ஆனா அதை தானே அனுபவித்து சாப்பிட்றாரு அப்படின்னாக்க, எச்சுக்கையில காக்கா ஓட்ட மாட்டாரு அப்படின்னாக்க அவருக்கான பாவத்தை முழுமையாக அவரே அனுபவிக்க வேண்டியிருக்குங்கிறாரு. அப்ப அந்த குற்றங்கள், இந்த கிடைத்த பொருளை கூட கொடுத்து சாப்பிடணும். பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல், கொடுத்து சாப்பிடணும். கொஞ்சமா இந்த கொடுக்கிற தயால குணம் இருக்கணும் அப்படின்னு சொல்லப்படுது. இன்னும் இந்த அன்னத்தை இறைவனுக்கு படைக்கிறமே, இந்த அன்னம் நமக்கு எப்படி கிடைக்கிறதுனாக்கா நீர். அந்த நீர் நமக்கு இந்த உணவு பயிர்களுக்கெல்லாம் உயிராக இருந்தும் அது தானே உணவாக இருந்து உணவுகளை நமக்கு கொடுப்பதுமாக அந்த நீர் இருக்கு. அதனால திருவள்ளுவர் அந்த அன்னம் சார்ந்த பிரச்சனை தான் இந்த நீருங்கிறதுனால அதை ரெண்டாவதே வச்சார். ஆனா நாம நீர் மேலாண்மை அதையெல்லாம் விட்டுட்டோம். ரொம்ப குறைஞ்சு போச்சு. எத்தனையோ ஏரிகள் போயிடுச்சு. அது ஒரு பக்கம். அது நமக்கு இப்ப இந்த பாடத்துக்கு தேவையில்லை. ஆனால் பசித்தோர் இன்னைக்கு தண்ணி கூட விலை கொடுத்து வாங்க வேண்டிய நிலைமை போயிடுச்சு. அப்ப இந்த மாதிரி அறங்களை எல்லாம் மீறலாம் நன்று. தண்ணீர் பந்தல் வைக்கிறது, அன்னச்சத்திரம் வைப்பது, இதெல்லாம் எதற்காக? இந்த மண்டினை ஞானத்து உயிர்களுக்கெல்லாம் உண்டு கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரேன்னு சொன்னாங்க. அப்ப இந்த உயிர்களுக்கெல்லாம் உணவு கிடைக்கணும் அப்படின்னா நம்ம சைவ சித்தாந்தம் கடைசி அந்த வாழ்த்து பாடல சொல்லுவாங்க, வான்மிகில் வளாது பெய்க, மழி வளம் சுரக்க. இப்ப இந்த வளம் சுரந்தால் எல்லா உயிர்களும் இருக்கு. அப்ப இது என்னன்னா மற்ற உயிர்களுக்கு மேல் நமக்கு ஏற்படக்கூடிய ஜீவகாரண்யம்
அப்படிங்கிறத ஏற்படுத்தி இருக்கு. நமக்கு இந்த எண்ணங்கள் தோன்றும் போது அது வரும் அப்படிங்கிறது நமக்கு சொல்லப்படுது. இப்ப அபிஷேகங்கள், இப்ப அன்னாபிஷேகம் மாதிரி பல்வேறு அபிஷேகங்கள் இருக்கு. இப்ப ஒவ்வொரு அபிஷேகம் பண்ணா ஒவ்வொரு பலன் கிடைக்கும்னு சொல்லிருக்காங்க. அன்னாபிஷேகம் பண்ணா எல்லாமே கிடைக்கும். இறைவனுக்கு அன்னாபிஷேகம் பண்ற மாதிரி அந்த அன்னத்தை இறைவனின் பெயரால் அந்த பசி உணர்வு உள்ளவர்களுக்கு கொடுத்தா எல்லா நலன்களும் கிடைக்கும். இப்ப ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொன்று சொல்லுவாங்க. இப்ப இந்த எண்ணெய் ஒருத்தருக்கு கொடுத்தாலும் இல்ல ஒரு தேன் ஒருத்தருக்கு தானமா கொடுத்தாலும் சுகம் கிடைக்கும்னு சொல்றாங்க. அடுத்தது மாவு பொடி, அதை ஒருத்தருக்கு கொடுத்தா கடன் தொல்லை இருந்தா தீரும் அப்படின்லாம் சொல்றாங்க. நம்ம இந்த கருத்தான இந்த தத்துவார்த்தங்களையும் நம்ம ரொம்ப நாளா சிந்திச்சுட்டு இந்த கதை பகுதிகளுக்கு வரும்போது நமக்கு சில நிதானங்களா தான் சொல்ல முடியுது. நெல்லிக்காய், நெல்லி வத்தல் சாமிக்கு யாகம் பண்ணும்போதுக்கு நெல்லியில யாகம் பண்ணுனாக்க அந்த செய்யக்கூடியவருக்கு வயிற்று சம்பந்தமான நோய் எல்லாம் அகலும். இந்த தீட்சை கொடுக்குறப்ப நிர்வாண தீட்சை முடிவுல எல்லாம் பார்த்தோம்னாக்க திரிபலா சூர்ணத்தை அந்த வேள்வியில கொடுத்தாங்க. திரிகடகம், திரிபலா இதெல்லாம் கொடுப்பாங்க. எதுக்காக கொடுக்குறாங்க? சுவாமிக்கு ஜீரணாகுதி ஆகுது. நிறைய நெய் போட்டு அந்த யாகம் பண்றோம், அதுக்கு ஆகுதுணும். அப்ப அது மட்டுமல்ல, இந்த நெய்யின் தேட்டம் நம்ம உடம்புல இருந்துச்சுனாக்க அது நமக்கு எந்த இடையூறும் இல்லாம இருக்கு. அந்த மாதிரி இந்த திரிபலாவெல்லாம் போட்டு கடைசியா அந்த ஒரு யாகத்தின் முடிவுல கொடுக்கறத நிர்வாண தீட்சையில அது ஒரு வச்சிருக்கிறாங்க. இப்ப நெல்லிக்காய் நோயை அகலக்கூடியது. பஞ்சகவ்யம் அப்படின்னா பஞ்சகவியத்தால அபிஷேகம் பண்ணுனா தூய்மை உண்டாகும். அடுத்து பஞ்சாமிரத அபிஷேகம் முருகனுக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் சூரனை மாய்த்தவர். அவர் வெற்றி உண்டாகும்படியாக அவருக்கு அந்த மாதிரி வச்சாங்க. பால், தயிர், வெண்ணெய், நெய், 4 நிகழ்ச்சி. சரியை, கிரியை, யோகம், ஞானம். அப்படி சொல்லும்போது ஞானத்தால் அன்றி யாருக்கு வீடு பேர் இல்லை. அதை உணர்த்தும்படியா நமக்கு நெய்யில அபிஷேகம் பண்ணா வீடு பேர் கிடைக்குங்கிறாங்க. பால்ல அபிஷேகம் பண்ணா நீண்ட ஆயுள் உண்டு. தயிர் துவஞ்சிச்சுன்னா அதை கடைஞ்சோம்னாக்க நமக்கு நீர்மோரும் கிடைக்குது. இன்னொரு பக்கம் பார்த்தாக்க வெண்ணையும் பிரிஞ்சு கிடைக்குது. மகப்பேறு, கற்பஞ்சாறு நம்மிடத்தில் பகை கொள்பவரை பகை கொள்ளாத உணர்வினை உண்டு பண்ணக்கூடியதா இருக்கும். பழங்கள், அதால அந்த அபிஷேகம் பண்ணும்போது கோபம் நீங்கும். எலுமிச்சம் பழத்தினால நம்ம அபிஷேகம் பண்ணும்போது யமபயம் போகும், மரண பயம் போகும். இளநீ அதுல அபிஷேகம் பண்ணும்போது அது சுத்த பொருள். அதுல பண்ணும்போது அந்த மண்ணில் செழிப்பு உண்டாகும். அந்த பகுதியில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் சுகபோகம் உண்டாகும். சந்தனத்தினால் அபிஷேகம் பண்ணும்போது லட்சுமி கடாட்சம் உண்டாகும். இப்படி எல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. அப்ப வருஷத்துல ஒரு முறை பண்றாங்களே இந்த அன்னாபிஷேகம், இது என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, போகம் வேண்டுபவர்களுக்கு ராஜபோகமே கிடைக்கும். ஆனால் போகம் வேண்டி வேண்டிலேன் அப்படின்னு போகத்துக்காக நான் வழிபாடு பண்ணலாம், உன் திருவடிக்காக பண்றேன் அப்படின்னு கூடிய அன்பு உடைய அடியார்களுக்கு இறைவன் மட்டும் கருணை ஏற்படும் நம் மீது. அது எப்படிப்பட்ட கருணை? நாம சாமிக்கு எதுவும் கொடுக்க வேண்டியதில்லை. அவர் கைமாறு கருதா கருணையாளராக இருக்கிறார். அதனால பசித்தவருக்கு அமுதம் கொடுக்கணும் அப்படின்னு பெரியவங்க ரொம்ப சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி மட்டும் இல்லை, இந்த காலையில கோலம் போடுவோம். இந்த கோலம் போடுற போது கூட மாவுனாலதான் கோலம் போடணும். இன்னைக்கு கல்லுப்பொடி வெங்கச்சாங்கல்லு பொடியில போடுறோம். ஆனா வீட்டுல பெரும்பகுதி பெரியவங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான் அந்த கோல மாவுல கோலம் போடணும். அதை சிற்றுயிர்கள் எல்லாம் எடுத்து சாப்பிட்டுச்சுனாக்க அதனால் பல நன்மைகள் ஏற்படும். எறும்பெல்லாம் சாப்பிடும். ஆனா இந்த கோலத்தை பத்தி சொல்லும் போது சொல்றாங்க, இந்த ஆள்காட்டி விடலை ஒட்டி கோலம் போடக்கூடாது அப்படி ஒரு சொல்றாங்க. 2 கோட்ல கோலம் போடலாம், 3 கோட்ல போடக்கூடாதுன்னு சில பேர் சொல்றாங்க.
அது 2 கோட்ல போட்டா அது சுப காலங்களுக்காகவும், 3 கோட்ல போட்டா அசுப காலத்துக்காகவும் இருக்கிறதா பெரியவங்க சொல்ல கேட்கிறோம். அப்ப அந்த மாதிரிலாம் இருக்கு. அது அவங்க கிரியையில அந்த மாதிரி வச்சிருக்கிறாங்க. எப்படி பார்த்தாலும் இந்த அன்னாபிஷேகம் நம்ம எங்க கொண்டுட்டு போய் சேர்த்துதுனாக்க, பசித்தவருக்கு உணவு கொடுக்கணும். நீரின்றி அமையாது யாக்கை எல்லாம் உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோர். அப்ப உயிர் நீர் அப்படின்னு அந்த உயிர் நீரை சொல்றோம். இந்த நீரை சுத்தமா வச்சுக்கணும். நீரை அசிங்கப்படுத்தக்கூடாது. குடிக்கிற நீரை ரொம்ப சுத்தமா வச்சுக்கணும். இப்படி பல்வேறு விதமாக சொல்லப்படுது. இதுல மகாபாரதத்துல இருந்து நம்ம ஒண்ணு இந்த கர்ணன் சொன்னதா பார்த்தோம். அதே மாதிரி இன்னொரு கதையில பார்த்தோம்னாக்க, இந்த கர்ணன் வந்து அன்னதானமே பண்ணல, மத்த தானம்லாம் பண்ணதா ஒரு செவி வழி கதை. அவரு இறந்து போன பிறகு அவருக்கு கடுமையான பசி இந்த ஆன்மாவுக்கு ஏற்பட்டதாகவும், அப்ப ஒருத்தர் வந்து அவர்கிட்ட சொல்றாரு, எனக்கு தீராத பசி ஏற்படுது, இது என்ன பண்ணாலும் தீரல. அப்ப உன்னுடைய ஆள்காட்டி விரலை வாயில வச்சுக்கப்ப உனக்கு பசி போகும்னாங்க. அப்ப அவர் ஆள்காட்டி விரலை வாயில வச்சுதான் அவருடைய பசி அடங்கிதான். இது ஒரு புராண கதையா சொல்றாங்க, இதிகாச கதையா. அப்ப அது நமக்கு எதை உணர்த்துது? ஒருத்தர் பசின்னு சொன்னவருக்கு இந்த இடத்துல உனக்கு பசிக்கு உணவு கிடைக்கும்னு அவர் நீட்டி காட்டினாராம். அந்த இடத்த அவர் தெரிஞ்சு போன அந்த விரல் காட்டினதுனால அந்த விரலுக்கு ஒரு புண்ணியம் ஏற்பட்டுச்சுங்கிறாங்க. அந்த காட்டின நீட்டி காட்டின அந்த விரலை வாயில வச்சதுமே பசி இவருக்கு அடங்குதுன்னா, அப்ப அந்த தர்மத்தை செய்பவர்களுக்கு எப்படிப்பட்ட நன்மைகள் எல்லாம் நடக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, அது நல்ல மிகுந்த நன்மைகள் உடையதாக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரி கதைகள் வழியாகவும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். பசித்தோர் முகம் பார், பரமன் அருள் கிட்டும் அப்படி சொல்றாங்க. பசித்தவர்கள் முகத்தை பாருங்கள், அது நமக்கு பரமனுடைய திருவருள் கிட்டுவதற்கு உதவியா இருக்கும். எப்படி பார்க்கறது? அவங்களுக்கு உதவணும், தான் ஏந்த கூடாதான். முடிஞ்ச வரைக்கும் உழைச்சு சம்பாதிக்கணும், நல்லா கம்பீரமா இருக்கணும், கொடுக்கணும். அந்த பணத்தை வைக்கிறதுக்கான சரியான இடம், பொருள் ஒருத்தட்டு இருக்குன்னா அது பசித்தவருடைய வயிறுக்கு நாம் கொடுக்கக்கூடிய அந்த உணவு நமக்கு புண்ணியத்தை சேர்த்து தரும். ஆனா பொருளை எடுத்துட்டு போக முடியாது. புண்ணியம் அடுத்த பிறவிக்கு நமக்கு துணை வரும்னு சொல்லப்படுது. படமாட கோயில் பகவத் கொன்றையில் நடமாட கோயில் நண்பக்கங்காக நடமாட கோயில் நண்பர் கொன்றையின் படமாட கோயில் பகவத் கதாக. அது அடியார்களுக்கு சொல்லப்பட்ட பாடலாக இருந்தாலும், இந்த பசிங்கிறது நம்ம பிறவியிலேயே வந்த ஒரு பிணி. மற்ற பிணியெல்லாம் வந்து பிறவியிலேயே எல்லாருக்கும் வர்றதில்லை. வயோதிக காலத்துல வருது, ஒரு அடிப்பட்டா வருது, பல்வேறு காரணம். ஆனா ஒரு நாள் உணவை ஒளி என்றால் ஒளியா, 2 நாளுக்கு உணவை 7 என்றால் 7ஆய். இந்த வயிறு 2 நாளைக்கு சாப்பிட்டுக்கன்னா சாப்பிட்டு ரப்பிக்கவே முடியாது. ஒருத்தர் போடுறாங்கன்னு, அல்ல என்னை ஒரு நாள் பேசாம இருப்பா, இன்னைக்கு உனக்கு லீவ் விட்டுறலாம், அதுவும் முடியாது. அப்ப இந்த பசிப்பிணி எவ்வளவு கொடூரமானது அப்படிங்கிறத பெரியவங்க நிறைய சொல்லியிருக்காங்க. உண்டி முதற்றே உணவின் பிண்டம். சாப்பாட்டுனாலதான் இந்த உடம்பு காக்கப்படுது. உண்டி முதற்றே உணவின் பிண்டம் உணவெனப்படுவது நிலத்தோடு நீரே அப்படி சொல்லியிருக்காங்க. இப்ப இந்த உடம்பு வந்து நம்ம சம்ரட்சணை பண்ணணும் அப்படின்னாக்கா நமக்கு வந்து இந்த உணவு தேவை. அதை கொடுக்கிற அந்த விஷயத்தை பரமன் கொடுத்ததாக பரமனின் பெயரால் கொடுப்பதற்கான விழாக்கள். ஐயம் விடுமின் அறநீதி கைவிடுமின் இவ்வளவேனும் அன்னமிட்டு உண்மின். இவ்வளவேனும் அன்னமிட்டு உண்மின் தெய்வம் ஒருவனே என்று புணரவல்லீர் அருவினைகள் 5 மரும். என்ன வார்த்தை! 5 புலன்களிலும் முன்னோர் கால்வழியில் பதிவு பெற்று இருப்பதை போக்குதற்கு அரிய வினை. ஒரு தனிப்பாடல்ல சொல்லியிருக்காங்க. எத்தனையோ பிறவியா ஒருத்தர் வந்து ஒரு சாபம், எத்தனையோ சாபங்கள் இருக்குது. குழந்தைய ஒருத்தர் பல பிறவிகளுக்கு முன்னால அபாசனம் பண்றாங்க, அதை கொண்டுட்டாங்க. அதெல்லாம் தீராது, ரொம்ப நாள் தொடர்ந்து வரக்கூடியதா இருக்கு.
பெண்களை ஏமாத்துறான். இதனால பாவம் வருது. திருடுனா பாவம். உள்ளத்தால் உள்ளலும் தீதே பிறன் பொருளை கள்ளத்தால் கல்வோம் என தீது வந்துடும். இப்ப எண்ணங்கள்னால வருது. அப்ப இதையெல்லாம் எப்படி தீர்ப்பதுனா நல்ல எண்ணங்களை கொண்டும் ஐயம் விடுமின் பசித்தவர்களுக்கு அந்த கொடுத்து சாப்பிடுறது, அறநெறி கைப்பிடிக்கணும். அறவாளி அந்த அந்த அறநெறியே நம்ம கடைபிடிக்கணும். நல்ல ஒழுக்கம் உள்ளவனோட இருக்கணும். சும்மா திருடின காசுல போட்டான்னா அது என்ன பிரயோஜனம் இருக்கு? கொஞ்சமா அது சாப்பாட்டை கொடுக்கணும். தெய்வம் ஒருவனே என்று உணரவில்லை. கடவுளோட பேரால கொடுங்க. அறிவினைகள் 5 வரும். ஆணவம், கண்மம், மாயை, மாயையின் திரோதானம், அந்த 5 மலங்களும் கூட நீங்கி போகும். அந்த புலன்கள் எல்லாம் ஏன் இப்படி கெட்டுச்சுன்னாக்க, அந்த சார்ந்து வந்த பல பிறவிகள்ல வந்த முன்னோர்கள் இந்த இந்த பரம்பரையில பிறக்கும்போது அந்த பரம்பரையில இருக்கக்கூடிய அந்த பொருள்களை அனுபவிக்கிறதுனால அதனால வரக்கூடிய துன்பமும் நம்ம வந்தடையும். இதுக்கு ஒரு சின்ன கதையெல்லாம் சொல்லுவாங்க. ஒருத்தர் அமுது கொடுக்குறாரு, இன்னொருத்தர் வாங்கி சாப்பிட்றாரு. சாப்பிட்டவர் கடுமையான வயிற்று வலி வந்துருச்சுங்களா. அப்ப அந்த வயிற்று வலியினால அவர் துடிச்சாரு. என்னடா காரணம் அப்படின்னு பார்த்தா, கொடுத்தவருடைய தீய எண்ணங்களுடைய விளைவுகள் இவரை பாதிச்சதாகும். அப்ப யார் கையில சாப்பாடு வாங்கி சாப்பிடும்போது கூட அந்த நல்ல உணர்வோடு பரிமாறணும். அதனாலதான் இறைவன் பெயரால பரிமாறப்படும் போது அந்த உணவுல இருக்கிற தோஷங்கள் நீக்கப்படுது. சில பேர் கல்யாண வீட்டுக்கெல்லாம் போய் சாப்பிட மாட்டாங்க. வாழ்த்துனா வயிறாறு சாப்பிட்டு வாழ்த்துறது இல்லையா? ஆனா அங்க பாத்தீங்கன்னாக்கா அவன் கடவுள் பேரால படைச்சிட்டா நம்மளுக்கு சாப்பாடு போட்டான். அவரு எப்படி சாப்பாடு போடுறாரு? கல்யாண வீட்டுக்கெல்லாம் வாங்க 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 வாங்கன்னு சாமி கும்பிடுறாங்க. கையை எடுத்து கும்பிடுறாங்க. கும்பிட்டதை போனா உள்ள எல்லாம் டேபிள் ஓப்பன் ஆயிடுச்சுங்க, போலாம் சாப்பிட்டு. இவ்வளவு 1000 பேருக்கு அன்னம் கொடுக்கக்கூடிய அந்த திருமண விழாக்கள் நடத்துபவர்கள் கூட ஒரு சின்னதா ஒரு விளக்க அந்த சமையல் கூடத்திலே கூட பெருத்தலாம். சாமிக்கு நினைச்சு அவருக்கு ஒரு உணவை படைத்து, சுவாமி இந்த உணவு பூரா நீங்க கொடுத்தீங்க, இந்த திருமணத்தை நடத்த உதவுனீங்க, இந்த உணவை பொருளை இவங்களுக்கெல்லாம் நாங்க உறவு நட்பு எல்லாருக்கும் பரிமாறுறோம். நீங்க உங்களுடைய பரிபூர்ண ஆசை எங்களுக்கு ஏற்பட்டது போல இவங்களுக்கும் ஏற்பட்டு எல்லாரும் நல்லா இருக்கும், எல்லாம் நீங்க கொடுத்த பொருள் அப்படிங்கிற எண்ணத்தை உண்டு பண்ணி வழிபாடு பண்ணிட்டு போட்டா அந்த அன்னத்தினுடைய குற்றம் நீங்கப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஒரு காலத்திலாம் பார்த்தாக்க சமையல் பண்ணுவாங்க. சமையல் பண்ற இடத்துல நம்ம விறகு அடுப்பு தானே. அப்ப எங்க வீட்டுல அப்படிதான் இருந்துச்சு எங்க அம்மாலாம். அப்ப அந்த சமையல் பண்ணும்போது அந்த ஒரு சமையல் கட்டிலே ஒரு வட்டமா போட்டு அதுல மஞ்சள் குங்குமம்லாம் வைப்பாங்க. அதுக்கப்புறமேல்ட்டு அந்த அடுப்பு கோணும் போது கும்பிட்டு அந்த அரிசி எடுத்து போடுவாங்க. முட்டை சாம்பல் இருக்கும், அந்த 600 முட்டை சாம்பல், அதை எடுத்து தண்ணியில குறைச்சி அந்த சாதம் வெந்ததும் பட்டை போட்டு எடுக்கிறாங்க. நம்ம கோயில்ல அந்த மாதிரி பண்றாங்க. வீடுகள்ல பண்றதெல்லாம் இந்த குக்கர் எல்லாம் குட்டிச்சு ஒரு பண்ணிடுச்சு பாதி. அதுக்கப்புறம் இந்த மாதிரி பண்ணிட்டு பண்ணுவாங்க. ரொம்ப விசேஷ காலத்துல ஒரு நெய் விளக்கு அந்த இடத்துல போடுறத வச்சிருந்தாங்க. அதை நம்ம பார்த்துருக்கிறோம். அந்த ஆரம்பிக்கும் போது வீட்டோட பண்ணா கூட ஒரு விளக்க போட்டு அந்த சாமி கும்பிடுவாங்க. சாமி பல பேர் சாப்பிட்ற உணவு, இதுல எந்த குற்றமும் இருக்கக்கூடாதுன்னு. இன்றைக்கு காலகட்டத்துல பார்த்தா இந்த ஹோட்டல்ல கேட்டரிங் சொல்ற காலமா போச்சு. என்ன பண்ண முடியும்? அப்ப அந்த மாதிரி எல்லாம் குற்றங்கள் இல்லாமல் இருக்க நல்லுணர்வோடு சமைத்ததை நல்லுணர்வோடு போடும்போது அவருடைய அந்த பல காலமாக அந்த குடும்பத்துல செஞ்சு வந்த குடும்ப குற்றங்கள் எல்லாம் கூட நீங்கும். எல்லோருக்குமாம் இறைவருக்கு ஒரு பச்சிலை, எல்லோருக்குமாம் பசுவுக்கு ஒரு வாயுரை, எல்லோருக்குமாம் உண்ணும் போது கைப்பிடி, எல்லோருக்குமாம் பிறருக்கு இன்னுரை தானே. நல்ல விஷயங்கள் நாம நிறைய பேசுறோம், சிந்திக்கிறோம். இதெல்லாம் என்ன, இறைவன் கூட்டி வச்சாரு, அதனால நடக்குது அப்படிங்கறத நம்ம நினைக்கிறேன். எல்லாருக்குமா முன்னும் போது கேள்வி. நம்ம சாப்பிடுறோம்னா இன்னொருத்தருக்கு கொஞ்சமாவது அதை ஒதுக்கணும். சும்மா பார்த்தாக்க ₹1 போட்டு வந்தா கூட வருஷம் 320 ரூபா. இன்னைக்கு எவ்வளவு விலை வித்தாலும் ஒரு 4 பேத்துக்கு சாப்பாடு வாங்கலாம். இயன்றதை செய்யணும், இயன்றதை செய்ய இல்லாதவருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு.
ஆனா அந்த மாதிரி இல்லாம அந்த பொருளை எடுத்து தானே வச்சுக்கிட்டு வாழ்றாக்க அதனால குற்றமும் ஏற்படும் அப்படின்னு பெரியவங்க சொல்றாங்க. திருத்தணி திருப்புகள்ல சொல்லுவாங்க, ஆமை ஊற்றடைய பசியுற்றவர்க்கு அமுதை பகிர்தற்கு இசையாதே. நமக்கு முன்னை செய்த அந்த பலனால் தற்பலனால கொஞ்சோண்டு பொருள் கிடைச்சிருக்குன்னா அதுல வந்து பசியுற்றவர்க்கு பகிர்தற்கு அமுதை இசைய வேண்டும், விரும்பணும். அடையங்கு பொருள்கை இளமை கெனவை தருள் தப்பி மத தயரையாதே. அருள் தப்பி, நான் யார் திரும்ப பொருளாதாரத்திற்கு ஏமாந்துராதையா. அந்த பொருள்லாம் உன்னுடைய புண்ணியத்தினால கிடைச்சி அந்த புண்ணியத்தை மீண்டும் பெருக்கிக் கொள்வதற்காகவும் அதை நல்நெறியில் படுத்துவதற்காகவும் இவை எனக்குன்னு நினைக்காத. அது ஒரு காலத்துல சாமி கூட்டி வச்சுட்டாரு. கூட்டி வைக்காம இது வரைக்கும் அனுபவிக்காத வினைகள் பார்த்தாக்க அது சஞ்சித கர்மான்னு பல மடங்கு இருக்கும். இப்ப புண்ணியத்தை நிறைய கூட்டி வச்சுட்டாருன்னா அதை வந்து சரியா பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்றாங்க. அதனால அந்த பெற்றதை வந்து பிழையாக நாம் நீக்காம சரியா பயன்படுத்தணும். இந்த பசி உயிர்கள்கிட்ட இருந்து போகணும். அன்னாபிஷேகங்கிறது நமக்கு அதையெல்லாம் உணர்த்துது. கடவுளின் பெயரால எவ்வளவு சொல்லப்பட்டால் நம்ம வந்து அந்த உணவுப் பொருள் ஒரு நாளைக்கு மற்றதெல்லாம் பாருங்க, தங்கமா மாத்தி வைரமா மாத்தி பீராவில் வைக்கலாம், லாக்கர்ல ஃபாரின்ல கூட வைக்கலாம், கொண்டு போய் டெபாசிட். ஆக்குன சொத்தை அப்படி வைக்க முடியுமா? அப்ப அதை சரியான பயன்படுத்துறவங்க சாப்பிடு அப்படின்னு கை சோறாம இருக்கணும். மதுரையில ஒரு காலத்துல பஞ்சம் ஒண்ணு வந்துச்சான். அங்க ஒரு அம்மா வந்து வந்தவங்க எல்லாருக்கும் தங்கிட்ட இருக்கிற பொருளை செலவு பண்ணி சாப்பாடா போட்டாங்க. பஞ்சகாலம் ஓடி போச்சு. கொஞ்சம் காலம் கழிச்சு அந்த அம்மா காலமாயிட்டாங்க. அதெல்லாம் பேர்லாம் எனக்கு நினைவுல இல்லை, அதெல்லாம் படிக்கப்ப இருந்துச்சு. அதுக்கப்புறமேல்ட்டு அந்த அம்மா காலமானப்ப அவ்வளவு கூட்டம் வந்துச்சான். அப்ப உலகம் நன்றி மறக்கவில்லை, ஆனால் நாம் கடவுளுக்கான நன்றியை மறந்து விட்டோம். பசி தவிர்த்தலாகிய ஜீவகாரணிய ஒழுக்கமே மோட்ச வீட்டின் திறவுகோள் அப்படின்னு வள்ளல் சாமி சொல்லியிருக்காரு. அதனால எல்லா உயிரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய அந்த உயர்ந்த தன்மை நமக்கு வேணும். மண்ணுயிர் ஓம்பி அருளாழ்வார்க்கு இல்லென்ப தன்னுயிர் அஞ்சும் வினை. எல்லா உயிரும் நல்லா இருக்கணும், அதுக்காக தான் இதெல்லாம் செய்யறது. அற்றார் அலிபசி தீர்த்தல் அக்தருவன் பெற்றான் பொருள் வைப்பலின்னு சொன்னாங்க, திருக்குறள் 226. அப்ப செல்வத்தை எங்கேயா வைக்கணும், டெபாசிட் பண்ணணும்னா பசித்தவன் வைத்துட்டு உனக்கு புண்ணியமாக மாறிவிடும், அடுத்த பிறவிக்கு எடுத்துட்டு போகலாம். ஆனா இங்க வச்சுன்னா அது வந்து பாடுபட்டு தேடி பணத்தை புதைத்து வைத்த கேடுகட்ட மானிட்டர்கள் கேளுங்கள் கூடுவிட்டு ஆவிதான் போயின பின்ன யாரே அனுபவிப்பார் அந்த பணம். அதை வந்து பாடுபட்டு தேடி பணத்தை புதைத்து வைத்தது போல பெட்டியிலேயே அங்கேயும் வைக்கிறாங்க. அதை கொஞ்சமாவது செலவு பண்ணும். அதை அவங்க பண்றாங்க, நம்ம ஒருத்தருக்காக இல்லை. இதெல்லாம் நம்ம கேட்கறது மூலியமா நமக்கு அந்த ஊட்டம் இன்னும் வரணும் அப்படிங்கிறதுக்காக. ஆற்றுவார் ஆற்றல் பசி ஆற்றல் அப்பசியை மாற்றுவார் ஆற்றல் என்று. இது எல்லாமே எதை கேட்குது, சிவபெருமானுடைய திறத்தை நமக்கு சொல்வதாக இருக்கு. எப்படிப்பா அப்படின்னு கேட்டா, அவருதான் உலகத்திலே படியளக்கிறார். கல்லுக்குள் தேரைக்கும் கருவுக்குள் பிள்ளைக்கும் அமுது கொடுக்கக்கூடியவரா இருக்கிறார் அப்படின்னு சொல்லப்படுது. ஒரு கருவியா சொல்லுவாங்க, ஒரு முறை பார்வதி தேவி ஒரு சாமி எல்லாருக்கும் படி இழக்கிறாருன்னு சொல்றாங்களே, அப்ப அது சரியானு தெரிஞ்சுக்க விரும்பி ஒரு எறும்பை பிடிச்சு ஒரு பெட்டியில போட்டு வச்சுட்டாங்களாம். சாமி போய் எல்லாம் சுத்திட்டு வந்தவட்டு எல்லாருக்கும் படி வளர்ந்துட்டேன்னு சொல்லிட்டாராம். இந்த அம்மா அப்படி எல்லாருக்கும் கலந்துட்டீங்களா, எதையுமே விடலையா அப்படின்னாராம். எல்லாருக்கும் நான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இன்னைக்கு ஒரு எறும்புக்கு நீங்க படி இழக்கலாம் எங்க அப்படின்னாராம். இந்த பாருன்னு திறந்து பார்த்தா அந்த எறும்பு வாயிலையும் கொஞ்சோண்டு உணவு இருந்துச்சா, அது சாப்பிட்டுக்கிட்டு இருந்துச்சான். இந்த உணவு எங்க இருந்து வந்துச்சு, இறைவன் படி இழக்கணும்னு முடிவு பண்ணிட்டானா
கல்லுக்குள் தேரைக்கும் படியிழப்பான், கருவுக்குள் பிள்ளைக்கும் படியிழப்பான். நமக்கு அந்த எண்ணத்தையும் ஊக்கத்தையும் உண்டு பண்ணுவான். அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த பசி ரொம்ப மோசமானது. இந்த பசிக்கிற காலத்துல அன்னாபிஷேகம்னு ஒரு தலைப்பை போட்டுட்டு இந்த பசியை பத்தியும் உணவு கொடுக்கறத பத்தியுமே நம்ம சிந்திச்சுக்கிட்டு இருக்கிறோமே அப்படின்னா வேற வழியே இல்லை. ஞானியர் எல்லாம் எத்தனையோ குற்றங்கள் இருந்தாலும் அத்தனை குற்றத்தையும் நீக்கக்கூடிய வழி எது அப்படின்னு சொல்லும் போது நல்ல ஒழுக்கம் நல்ல நெறியில நின்றவங்க கண்டிப்பாக பசித்த உயிர்களுக்கெல்லாம் மண்டியில் ஞானத்து உயிர்களுக்கு எல்லாம் உண்டு கொடுத்தவர் உயிர் கொடுத்தவர் உயிரை கொடுக்க அதுதான் செய்யும் அப்படின்னு சொல்லாங்க. ஒரு நாடு நல்லா இருக்கணும்னா கூட பசிக்காம இருக்கும், பசித்த வயிறு இருக்கக்கூடாது, யாரும் வறுமையில இருக்கக்கூடாது, எல்லாம் பசி இல்லாம இருக்கணும். முதல் அடிப்படை அது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. அப்ப இந்த நெறிக்கு நம்மளை எல்லாம் எடுத்துட்டு போறதுக்கு சிவபெருமான் நடத்தி காட்டிய அந்த நாடகம் தான் இந்த அன்னாபிஷேகம். இப்ப நம்ம சமயம் மட்டும் சொல்லல, புறச்சமயங்கள்னு சொல்லக்கூடிய அந்த பௌத்த சமணம் இவங்க எல்லாம் கூட பசி இருக்கக்கூடாதுன்னு தான் சொல்றாங்க. நமக்கு மணிமேகலையில அந்த அம்மா சொல்றாங்கல்ல, இந்த பசி போகணும்னு தானே அவங்க அந்த அந்த பச்சை பாத்திரம் வாங்கிட்டு அமுது படைக்கிறாங்க. இதெல்லாம் நமக்கு உள்ளபடியாக சொல்லக்கூடியதான். அப்ப எல்லாருமே அந்த பசி பிணியில அவ்வளவு உயிர்கள் இருக்கக்கூடாதுன்னு காட்டுறாங்க. குடிபிறப்பளிக்கும் விழுப்பம் கொள்ளும் பிடித்த கல்வி பெரும்புனை வீடும் நாணனி கவலையும் மானலில் சிறக்கும் பூரணி மாந்தரோடு புறங்கடை நிறுத்தும் பசி பிணி எனும் பாவி அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஒரு மனிதனை நல்ல நிலையில கொடூரமா கெட்டவனா மாத்துறது அடிப்படை பசிதான ஐயா. பசி ஒருத்தனுக்கு வந்துருச்சுன்னா வெக்கம் இருக்காது. அவன் கல்வி பெருசா படிச்சது பெரும்புனை வீடும், பெரிய கல்வியெல்லாம் படிச்சிருந்தான்னா கூட கல்வி போய் பசியில கையேந்திருவான், குடிபிறப்பு அழிந்து போகும், விருப்பம் கொள்ளும், இப்படிலாம் சொல்லப்பட்டிருக்கு. யாரு நல்லவங்க கெட்டவங்க பின்னால் நிறுத்திவிடும் அப்படிங்கிறாங்க. எல்லாரும் பசு வர்க்கமா இருக்க முடியாது. சில பசுக்கள் என்ன பண்ணுமா, கலங்கிய குட்டையில போய் நீர் சாப்பிடாம தெளிந்த குட்டையில மட்டும் சாப்பிடும். ஒருவேளை தான் உடம்பு இழைச்சி போயிட்டா கூட அந்த கலங்கிய குட்டையில போய் அசிங்கமா இருந்துச்சுன்னா எருமை உள்ள பூந்து அப்படியே கலக்கணும்னா அதுல போய் நீர் இருந்தாங்க. அப்படி பசு இனம். அப்ப தான் செத்தாலும் பரவாயில்ல அந்த மாதிரி இடத்துக்கு போகக்கூடாது. அது சில உயிர்கள் அப்படி வைராக்கியமாயிரும். ஆனால் இந்த பசி ரொம்ப மோசமானது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு பசியும் ஓவா பிணியும் செருவகையும் சேராது இயல்வது நாடு. ஒரு நாடு நல்லா இருக்கணும்னா பசி இருக்கக்கூடாது, அந்த நாட்டுல நோய் வாய்ப்பட்டு யாரும் இருக்கக்கூடாது, அந்நியர்களுடைய பகை இருக்கக்கூடாது, நாட்டுக்கு வெளியே மட்டும் இல்ல உள்ளே கூட பகை இருக்கக்கூடாது. அது உட்பகை. வள்ளுவர் அழகா சொல்லுவார், அது உள்ளிருந்து கொள்ற நோய் மாதிரி கொண்டு வருவார். அதனால இதெல்லாம் நீக்கணும். இந்த 6 உயிருக்கு மருந்தாக இருக்கக்கூடிய அன்னத்தை இறைவனுக்கு அபிஷேகம் செய்யறதை பத்தி நம்ம சொல்றாங்க. ஒரு நல்ல செய்தியை நம்ம சிந்திக்க இந்த நேரத்துல இன்னும் ஒரு 1/4 மணி நேரம் இருக்கு நமக்கு இங்க சிந்திக்கிறதுக்கு. அதுல இந்த அபிஷேகம் அன்னாபிஷேகம் மாதிரி மத்த அபிஷேகங்கள் எந்தெந்த மாசம் எதுல செய்வாங்க அப்படின்னு இந்த திருவாவடுதுறை ஆதீனத்துல லிங்கோத்பவர் அப்படின்னு புத்தகம் 1995 வந்த புத்தகம் அதுல எடுத்தேன். சித்திரை மாதம் அபிஷேகம் மறிக்கொழுந்து, நிவேதனம் எலுமிச்சம்பழம் சாப்பாடு, வைகாசி மாசம் சந்தனமும் சாமிக்கு சித்திரான்னமும், ஆனி மாசம் பலா வாழை அவைகளை கொண்டு அபிஷேகமும் புளியெண்ணமும், அடுத்தது ஆடி மாசம் திரட்டி பாலால் அபிஷேக திரவியமாகவும், நாரத்தம்பழத்தை அதனால் செய்யப்பட்ட அன்னமும், ஆவணி மாதம் சர்க்கரை நிவேதனம் எள்ளெண்ணம் அபிஷேகம் சர்க்கரை, புரட்டாசியில இந்த சாறுகள் அதி ரச சாறுகள் அவைகளை கொண்டும் உளுந்தன்னத்தை நிவேதனமாக படைப்பதாகவும், கார்த்திகை மாதத்துல அவர் மீது ஒளிபடும்படி தீபங்கள் ஏற்ற வேண்டும்,
உளுந்தன்னத்தை சுவாமிக்கு படைக்க வேண்டும் நிவேதனமாக. ஐப்பசி மாதம் அன்னாபிஷேகம் செய்து சுத்தன்னத்தை இறைவனுக்கு படைக்க வேண்டும். மார்கழி மாசம் பசு நெய்யால் அபிஷேகம் செய்து நிவேதனமாக சம்பா அரிசி படைக்க வேண்டும். தை மாசம் தேனாலும், மாசி மாதம் கிருத கம்பளம், கிருதம்னா எண்ணெய் நெய், அந்த கம்பளத்தால் அந்த அபிஷேகம் கிருத கம்பள அபிஷேகம், அதுக்கு சம்பா அரிசி தான் எல்லாம். பங்குனி மாசம் பசும் தயிரால் அபிஷேகம் பண்ணு, இப்படிலாம் அவங்க கொடுத்துருக்காங்க. பௌர்ணமி நாளில் நடைபெற்றது திருவிடை மருதூர்ல இப்படி நடக்கிறதா பௌர்ணமி வழிபாட்டை பத்தி அவங்க ஒரு கொடுத்துருக்குறாங்க. இதெல்லாம் நம்ம இதோட சேர்ந்து ஒரு கொஞ்ச நேரம் இருக்கும்போது இந்த வகுப்புலயே சிந்திச்சுக்கிட்டு இருக்கிறோம். அப்படியே கொஞ்ச நேரம் நாமளும் பல விஷயங்களை தெரிஞ்சுக்கலாமே அப்படிங்கிறது தான். சித்திரை மாதம் சுத்தன்னம் நிவேதனம் பண்ணி வெண்பட்டு சாமிக்கு சாத்தி, முல்லை, மரிக்கொழுந்து, வாழைப்பூ, கடப்பம்பூ இவைகளெல்லாம் அர்ச்சித்து வழிபாடு பண்ணா லட்சுமி கடாட்சம் கிடைக்கும்னு சொல்றாங்க. வைகாசி மாசம் சந்தனத்துல அபிஷேகம் பண்ணி அரளி, செவ்வந்தி பூ, நெய்தல் பூ, மகிழ வர்ணம், செந்தாமரை பூ, பாதிரி, நெருஞ்சில், சிறுவழுதலை, இதெல்லாம் இந்த புஷ்பங்களால் எல்லாம் அர்ச்சனை செய்து, மகிழம்பூ வண்ணத்துல இருக்கக்கூடிய பட்டை அவருக்கு வஸ்திரமாக சாத்தி எள்ளெண்ணத்தால் நிவேதனம் செய்தால் சாலோகம் கிடைக்கும்னு சொல்றாங்க. இதெல்லாம் காரணம் ஆகமத்தில் இருக்குது. ஆனி மாசத்துல பல வர்க்கத்தினால முப்பழம்னு சொன்னோம், அதே மாதிரி பல வர்க்கத்தினால அபிஷேகம் செய்து செம்பகம், சிவப்பு செம்பகமும், கடம்பப்பூவும், தாமரை, நெளிப்பாதிரி, காக்கரட்டாம்பூ வெள்ளை கலர்ல இருக்கிறது, இதனால அர்ச்சித்து பச்சை வஸ்திர சாத்தினும் இதெல்லாம் செய்தா மனம் தடுமாற்றம் இல்லாம இருக்குமா. அதே மாதிரி ஆடி மாசம் திரட்டிப்பால்ல அபிஷேக செய்து ஊமத்தையும் கருணைதல் பூவை கொண்டும் அர்ச்சனை செய்து கருப்பு பட்டு துணி கட்டி மூங்கில் அரிசியால நிவேதனம் பண்ணிட்டு வழிபாடு பண்றவங்களுக்கு எதிரிகள் தொல்லையிலிருந்து விடுபட்டு அவர்கள் எதிரிகளாக இல்லாமல் நீங்கி விடுவார்கள். ஆவணி மாசத்துல சர்க்கரையில அபிஷேகம் பண்ணி மாடப்புறாவோட வண்ணத்துல இருக்கக்கூடிய பட்டால் சாமிக்கு வஸ்திரம் சாத்தி கோதுமையில பொங்கலிட்டு விஷ்ணு கிரந்த, மல்லிகை, புன்னை, காக்கரட்டா, செம்பருத்தி, இது செம்பகம், முல்லை இந்த புஷ்பங்களால் அர்ச்சித்தால் இந்த உலகத்துல இருக்கக்கூடிய ஆசைகள், சில ஆசைகள்லாம் இருக்கும், அந்த ஆசைகள் எல்லாம் நிறைவேறும் அப்படின்னு சொல்றாங்க. புரட்டாசியில இந்த ரசவர்க்கத்தினால் அபிஷேகம் செய்து தேவதாரு, விஷ்ணு கரந்தை, பொன் ஊமத்தை, வெள்ளருக்கு, தாமரை இவைகளால் அர்ச்சனை செய்து சாமிக்கு சாத்திரம் வஸ்திரம் சிவப்பு பட்டு இதில் பண்ணி எலுமிச்சம் சாதம், நாரத்தங்காய் அதுல வர சாதம் இதெல்லாம் பண்ணினாக்க பொருளாதார சரிவுல இருந்து மீள முடியும் அப்படின்னு சொல்றாங்க. புரட்டாசி மாசத்துல இப்போ புரட்டாசி மாசம்னா எலுமிச்சம்பழம் சாப்பாடு சாமிக்கு படைக்கும். ஐப்பசி மாசம் இந்த மாசம் அன்னம், காய்கறி வகைகள். அன்னம்னு சொன்னதா சாப்பாடு நம்ம அரிசி சாப்பாடு நினைக்கிறேன். காய்கறி எல்லாத்துக்குமே அவங்க பொதுவா சொல்றது அன்னம்னு தான் சொல்றாங்க. அன்னம்னா பொதுவா உண்ணக்கூடிய காய்கறி, இலை எல்லாமே சாப்பாடு எல்லாமே அன்னம்ங்கிற வார்த்தையை பயன்படுத்துறாங்க. பொன்வண்ண பட்டை அவருக்கு சாத்தி சங்குப்பூ, வில்வம்பூ, கொன்றப்பூ, மகிழம்பூ, முல்லைப்பூ இதெல்லாம் அர்ச்சனை பண்ணி பட்டிப்பூ செய்தும்போது
இதுக்கு கொஞ்சம் ஸ்பெஷலா அவங்க சொல்றாங்க, தர்மார்த்த காமம் இகலோகத்துடைய எல்லா நன்மைகளும் கிடைக்கும். இந்த பொருள் எல்லாம் கிடைக்கணும்னா அதை செய்வாங்க. கார்த்திகை மாசத்துல தீபம் வச்சாக்க பிரம்மஹத்தி தோஷம் இருந்தால் கூட நிவர்த்தி ஆகும். ஏதோ பல பிறவிக்கு பிற முன்னால செய்த குற்றங்கள் எல்லாம் நீங்கும். அதே மாதிரி நெய்யால் மார்கழி மாசம் அபிஷேகம் செய்து ஸ்வர்ண வஸ்திரத்தை சுற்றி வெண்தாமரை, செந்தாமரை, தும்பை, வெள்ளெருக்கால் அர்ச்சனை செய்து சுவாமிக்கு பொங்கல் நிவேதனமாக படைத்தால் மோட்சத்துக்கு உண்டான ஞானம் ஏற்படும். தை மாசம் தேனும், மாசி மாசம் நெய்யில் நிலைத்த கம்பளமும், பங்குனி மாசம் தயிர் அன்னமும் எல்லாம் சொல்லிருக்காங்க. தை மாசத்துக்கு ஒத்த நந்தியாவட்டம், ரெட்ட நந்தியாவட்டம், தாமரைப்பூ இவைகள் எல்லாம் பண்ணாக்கா ஆயுள் அபிவிருத்தி ஆகும். மாசி மாசம் இது தாமரைப்பூ, மகிழம்பூ, மருதி தோன்றி, மல்லிகை இவைகளெல்லாம் அர்ச்சனை பண்ணும். சாமிக்கு மஞ்சள் வஸ்திரம் சாத்தி பால் அன்னம் படைத்து, பலகாலம் தொடர்ந்து வருதுங்க இந்த பிணி அப்படின்னா அந்த பிணி போகும், ஆரோக்கியம், உடல் ஆரோக்கியம் ஏற்படும். பங்குனி மாசத்தில் கொக்கிரகு சாற்றியவர் சாமி, ஒரு கொக்கு அரக்கனா வந்தது, அத சாமி இந்த கொக்கு வதை செய்து அந்த கொக்கிரகை சூடியவராக இருக்கிறாரு. அந்த கொக்கிரகை சாமிக்கு அலங்காரம் செய்து தாமரை, காசி தும்பை மலர்களால் அர்ச்சனை செய்ய வேண்டும். அதே மாதிரி வெள்ளையும் மஞ்சளும் கலந்த வஸ்திரத்தை போட்டு பிட்டை அவருக்கு நிவேதனம் பண்ணா புத்திர பேர் இல்லாதவங்களுக்கு புத்திர பேரு, ஐஸ்வர்யம் இவைகள் எல்லாம் இறைவன் ஏதேனும் ஒரு வகையில் அவங்களுக்கு அருள் செய்து விடுவார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கப்ப இந்த அபிஷேக அர்ச்சனைகளை பத்தி எவ்வளவு வகைகளாக அவர்கள் பிரித்து பெரியவங்கெல்லாம் பண்ணியிருக்காங்க. அப்ப அதுக்காகவே தன்னுடைய வாழ்நாள்ல எவ்வளவு காலத்தை சரியான வகையில் செலுத்தி இருக்கிறார்கள் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு சிந்தனைக்குரியதா இருக்கு. அதனால இந்த அன்ன அபிஷேகங்கிறது சாமிக்கு அன்ன அபிஷேகம் பண்ணுவது மட்டுமல்ல, தன்னுயிர் போல மண்ணுயிர்களை எல்லாம் மோங்குவது தர்மம் என்று உணர்வதற்கு. சீத்தல சாத்தனார் சொல்லுவார், பாரகம் அடங்கலும் பசிப்பினி அருகன ஆதிரையிட்டால் ஆறுயிர் மருந்து. ஆதிரை அந்த மணிமேகலை அந்த இதுல இந்த உடம்பு போய் அந்த உடன்கட்டையர்னா கூட சந்தனம் சாதுவன் சாகலைன்னு எரியாம இருந்துச்சு. அந்த கற்பு கரைசி போட்ட அந்த முத போட்ட அந்த அன்னம் அந்த அச்சய பாத்திரத்துல குறைவின்றி இருந்ததா சொல்றாங்க. அப்ப நமக்கு உயிர்களெல்லாம் நலமாக வாழ வேண்டியதற்கு ஆறுயிர் மருந்தாக திகழ்வது அன்னம். இதை நம்மளுக்கு நினைவூட்டுவதற்காகவும் பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றெல்லாம் தலையாய கடன். தலைதான நமக்கு பிரதானம். அப்ப இந்த சிறந்த செயலை நாமெல்லாம் செய்யணுங்கிறதுக்காக சாமி இந்த புராணங்கள் வாயிலாக நமக்கு அறிவுறுத்தி நம்மை தெளிவுபடுத்தியுள்ளார். இந்த அன்னாபிஷேக காலத்துல இந்த நாள்ல இந்த பகுதியை நாம் சிந்திப்பதற்கான ஒரு வாய்ப்பினை நல்கி, ஏன்னா நிறைய இதை பத்தி அங்க பல பேர்த்திட்ட பல நாள்களாக இதை அன்பர்கள் கேட்டிருப்பாங்க. தெரிந்த அளவுல நான் கட்டது கைமண் அளவு அப்படின்னு சொல்றது கூட ரொம்ப அதிகம்தான். தெரிஞ்ச வரைக்கும் தொகுத்து கொடுத்தோம், எல்லாம் இறைவனுடைய பெயரால் அப்படின்னு சொல்லி இந்த பகுதியை நிறைவு செய்கிறோம். அடுத்த வகுப்பு அநேகமா திருமந்திர வகுப்பாக இருக்கும். மிக்க மகிழ்ச்சி, நன்றிகள். உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே, அருள்வாய் குகனே. நன்றிகள். திருச்சிற்றம்பலம்.